Friends, welcome to my channel. Friends, இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடு சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைய பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு யாராவது ஒருவர் மெசேஜோ அது பின்னாடி இமேஜ் அப்படி ஆடியோஸ் அப்படி வீடியோஸ் இது அனைத்தும் யாராவது ஒருத்தர் அனுப்பி ஸோ அதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி டிலீட் பண்ணிட்டாங்கன்னா அதை அவங்களுக்கு எளிமையாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய லிங்கை யூடியூப்பில் டிஸ்கஷன் பாக்ஸில் அதே போல் ஃபேஸ்புக்கில் வீடியோக்கு மேலே கொடுத்திருப்பேன். ஸோ அதனூடாக போய்ட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனூடாக என்ன செய்யலாம் என்று புரியும். சரி வாங்க, இப்போது முதல்ல நான் வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கொள்வேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி. ஸோ எந்த மெசேஜும் இல்லை. ஸோ இப்போது என்னுடைய அடுத்த மொபைல்லேருந்து நான் மெசேஜ் அனுப்புகிறேன். ஸோ அனுப்பினதுக்கப்புறம் நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் அதை டிலீட் பண்ணிக்கொள்ளும். ஸோ அதை எப்படி பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கொள்ளும். ஸோ இப்போது நான் பேக் வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மெசேஜ் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்று இமேஜ், அதே போல் ஆடியோ, அதே போல் டைப்பிங். ஸோ இது 3 நான் இந்த இடத்துல நான் அனுப்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி ஜஸ்ட் இப்போது என்னுடைய அனுப்பிக்கக்கூடிய மொபைலில் இருந்து ஸோ இந்த 3 மெசேஜை ஸோ நான் பார்க்க முடியாத மாதிரி டிலீட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ நான் பார்க்கல. ஸோ ஓப்பன் பண்ண பார்த்தேன்னா இந்த இடத்துல ஸோ இந்த மெசேஜ் என்ன இதுன்னு சொல்லி தெரியாமைக்கும். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் டிலீட் ஆகிக்கும். ஸோ இந்த மெசேஜை தான் நாங்கள் பார்த்துக்குள்ள போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். சரி வாங்க, இப்போது அந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனைத்து வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய அனைத்து சேட்டும் ஸோ இந்த இடத்துல வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடியது மேகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் 2 பர்மிஷன் கேட்கும். ஸோ அதை மொத்தம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய ஐக்கான் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் 2வது கொடுத்திக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ அதே போல் இமேஜ். ஸோ இப்போது நான் என்னுடைய அடுத்த வாட்ஸ்அப்லேருந்து ஒரு இமேஜ் ஒன்று அனுப்பினேன். ஸோ அந்த இமேஜ் இந்த இடத்துல பார்க்க முடியுமான்னு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பிறகு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை தான் நான் அனுப்பினேன். ஸோ அந்த இமேஜ் ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடியது மாதிரி. ஸோ அதே போல் நீங்கள் அனுப்பிக்கக்கூடிய வீடியோஸ் யாராவது உங்களுக்கு வீடியோ அனுப்பினாங்கன்னா ஸோ அதையும் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போது நான் வீடியோ அனுப்பலை. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸும் நான் அனுப்பலை. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடியோ அனுப்பலை. ஆனால் ஒரு வாய்ஸ் ஸோ அனுப்பியிருந்தேன். ஸோ அந்த வாய்ஸ் ஸோ இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ நான் இப்போது அந்த வாய்ஸை கேட்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பார்த்தீங்கன்னா நான் இந்த வாய்ஸ் ஸோ அனுப்பின 3 செகண்டுக்கு தான். ஸோ எதுவும் நான் இதில் பேசலை. ஸோ அந்த வாய்ஸ் இந்த இடத்துல கேட்கக்கூடியது மாதிரிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ஸ், ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ், வீடியோ, அதே போல் இமேஜ், அதே போல் ஸ்டேட்டஸ், அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் அனைத்தும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மெசேஜ் பண்ணி ஸோ அதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி டிலீட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வீடியோ இருந்தாலும், இமேஜாக இருந்தாலும் ஆடியோவாக இருந்தாலும், டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் வாய்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ரீகவரி பண்ணி இந்த எபிசோடாக பார்த்துக்கொள்ளலாம். ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது நான் அனுப்பிக்கக்கூடிய இமேஜும் ஆடியோவும் ஸோ இந்த இடத்துல வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கக்கூடிய வைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடியது நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி டிலீட் ஆகிடுச்சுன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரீகவரி பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுமாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு சந்திக்கின்றேன்.